Good evening, students. This is the 9th chapter, Development Experiences in India. இந்தியாவில் what are the developments கொண்டு வந்திருக்காங்க? What are the developments have been brought by the government of India? We are going to understand in this lesson. Three things are needed to develop any other country. First one, reform, perform, transform. Reform சொல்லக்கூடியது சீர்திருத்தம், perform சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடு, transform சொல்லக்கூடிய சேஞ்சஸ் மாற்றங்கள். இந்த லெசனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ரீஃபார்ம்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, வாட் ஆர் த ரீஃபார்ம்ஸ் ஹவ் பீன் brought, that we are going to know. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். At the time of independence in 1947, India was a typically backward economy. இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய பொருளாதாரமாக தான் இருந்துச்சு. Owing to poor technological and scientific capability, industrialization was limited and lopsided. சரி சார், அப்போ இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரவே, இப்போ பேக்வேர்டு எக்கனாமினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து தொழில்துறை முன்னேறவே இல்லை. அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்த புவர் டெக்னாலஜி அண்டு சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டி. Agriculture sector exhibited features of feudal and semi-feudal institution, resulting into low productivity. அக்ரிகல்ச்சர் செக்டார் யார் கையில் இருந்துச்சு கேட்டிங்கன்னா நிலப்பிரபுகள் கையில் இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட் லெசனில் படிச்சிருக்கும்போது பார்த்துருப்பீங்க, 3 சிஸ்டம் வி ஹவ் ஸ்டடீடு. ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம். அதேமாதிரி நிலப்பிரபுகள் கையில் வந்து அக்ரிகல்ச்சர் இருந்ததுனால அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி குறைவாக தான் இருந்துச்சு. மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வேர் அண்டர் டெவலப்டு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி, கம்யூனிகேஷன்லேயும் சரி அந்த அளவுக்கு இந்தியாவில் வளர்ச்சி இல்லை டூரிங் த இண்டிபெண்டன்ஸ் பீரியட். எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வேர் கிராஸ்லி இன்எடுகேட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வேர் வர்ச்சுவலி நான் எக்ஸிஸ்டன்ட். அப்போ டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரிம்மா. அதே போல் எஜுகேஷனல் அண்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், கல்வி சார்ந்தும் சரி, சுகாதாரம், இது எல்லாமே இந்தியாவில் வந்து ஒரு போதுமான அளவில் இல்லை, ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இல்லை. சோசியல் செக்யூரிட்டியே இங்கே வந்து ஒரு காணல் நீராக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இன் பிரீஃப்லி த கண்ட்ரி சஃபர்ட் ஃப்ரம் ட்வின் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் rampant poverty and widespread unemployment, both resulting in low standard of living. இப்போ அதனால் என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஏழ்மை நிலை, வறுமை உருவானுச்சு, அதிக அளவில் வேலைவாய்ப்பின்மை இருந்துச்சு. இது ரெண்டுமே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து குறைவாக வச்சுருந்துச்சு. The year 1991 is an important landmark in the economic history of post-independent India. அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ட்னா இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு மிக முக்கியமான நம்மளுடைய எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேண்ட்மார்க்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 1991. உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்த வருஷம் அது. சரி, புரியுதுங்களா? அப்போ மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து சரி பண்ணுறதுக்காக நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசிஸ் பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம். ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சுரல் ரீஃபார்ம்னு சொல்லக்கூடியது. சரி சார், இந்த பாலிசி கொண்டு வந்ததுனால என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, தீஸ் பாலிசிஸ் வேர் எய்ம்ட் அட் கரெக்டிங் த வீக்னஸ் அண்ட் ரிஜிடிட்டிஸ் இன் த வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி சச் அஸ் இண்டஸ்ட்ரி, ட்ரேட், ஃபிஸ்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் நிதி சம்மந்தமான, ஃபிஸ்கல்னால் ஃபினான்ஸ்னு அர்த்தம், ட்ரேடுனால் உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரினால் உங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், வீக்னஸ்ஸு, அதில் உள்ள அதாவது அன்லிமிட்டெடு கண்ட்ரோல், ரெகுலேஷன் இல்லையா, ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையும் இந்த பாலிசி வந்து ஒன்று ஒன்றா குறைச்சிது, இன்னும் சொல்ல போனால் நீக்கவே செஞ்சதுன்னு சொல்லலாம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தாங்க. சரி சார், இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில் என்னென்ன விஷயம் சார் இருந்துச்சுன்னா, தெர் ஆர் த ட்ரிபிள் பில்லர் ஃபார் த நியூ எக்கனாமிக் பாலிசி. ஃபர்ஸ்ட் ஒன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். அதாவது முதல்ல தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். இந்த 3 விஷயந்தான் புதுசாக கொண்டு வந்த எக்கனாமிக் பாலிசியில் மிக முக்கியமான தூண்களாக இருந்துச்சு. தெர் ஆர் த ட்ரிபிள் பில்லர்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். சரி சார், லிபரலைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா,
இட் ரெஃபர்ஸ் டு ரிமூவல் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கவர்மெண்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஆல் ஸ்டேஜஸ் இன் இண்டஸ்ட்ரி. தொழில்துறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும், அதாவது அரசாங்கம் விதித்திருந்த எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் குறைக்கிறது, இல்லைன்னா அதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறது. அதுதான் லிபரலைசேஷன் சொல்லக்கூடியது. சரி சார், அது மூலிமா என்ன செஞ்சாங்க சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீலைசன்சிங். முன்னாடி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதா இருந்தால் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அரசாங்கம் வந்து அதில் கண்டுக்க முடியாது. கண்ட்ரோல்னால் கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல்னால் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. டீரெகுலேஷன், முறைப்படுத்தவும் வேண்டாம். சப்சிடிஸ் வழங்கணும். இதெல்லாம் வந்து லிபரலைசேஷனுடைய மிக முக்கியமான அம்சம். என்னென்ன சொல்லியிருக்காங்க? டீலைசன்சிங், கண்ட்ரோல், டீரெகுலேஷன், அப்புறம் சப்சிடி கொடுக்கறது. இது எல்லாமே லிபரலைசேஷனுடைய மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக ப்ரைவேட்டைசேஷன். அடுத்ததாக கொடுத்துருக்காங்க ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாகிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி செக்டாரை வந்து ஒரு செக்டாரை பப்ளிக் செக்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறது? ப்ரைவேட் செக்டாரை மாற்றுறது. புரியுதா? ப்ரைவேட்டைசேஷன் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் பப்ளிக் செக்டார் டு ப்ரைவேட் செக்டார். ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதனுடைய ஓனர்ஷிப்பையும் ஓனர்ஷிப்னா யாருக்கு சொந்தம், யார் வந்து அதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மாற்றுறது தான் ப்ரைவேட்டைசேஷன். அப்போ தனியார் பொதுத்துறையிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தனியார் துறையிட்ட மாற்றி கொடுக்கறதுக்கு தான் பேர் என்னது? ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்குதல் அப்படின்னு பேர். சரி சார், அதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா டீநேஷனலைசேஷன். நாட்டுடைமை ஆக்குறாங்க இல்லையா, அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் அரசாங்கத்து சொத்தாக மாற்றுறாங்க இல்லையா, அது நடக்காது. டீநேஷனலைசேஷன். அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டாரு ஃபர்தராக ஒவ்வொரு பீரியட் முடியும் போது நமக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த துறைக்கு மேற்கொண்டு எந்த முதலீடும் செய்ய மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதில் வரக்கூடிய அவுட்புட் என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்கு செய்யக்கூடிய செலவாக இருந்தால் செலவெல்லாம் பார்க்காம மேற்கொண்டு அதில் வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க. அதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். அதாவது முதலீடு செய்யாமல் இருத்தல். அப்புறம் ஓப்பனிங் இன்க்ளூசிவ் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் டு ப்ரைவேட் செக்டார் ஆர் த கேட்வே ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். அப்புறம் பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தனியார் துறை நிறுவனங்களை மாற்றுறது. இது எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன். அடுத்ததாக குளோபலைசேஷன் சொல்லக்கூடியது வந்து உலகமயமாதல்னு சொல்லுவாங்க. குளோபலைசேஷன் அர்த்தம் உலகமயமாதல். இட் ரெஃபர்ஸ் டு த இன்டகிரேஷன் ஆஃப் த டொமஸ்டிக் எக்கனாமி வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், நம்ம நாடு வந்து மற்ற நாடுகளோடு என்ன பண்ணுறது? எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது. அதாவது நம்மளும் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறோம், அதர் கண்ட்ரி ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. அப்போ நம்மள்கிட்ட டெஃபிஷியேட்டாக உள்ளதை வந்து நம்ம மற்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட உள்ளது சர்ப்ளஸாக உள்ள ப்ரொடக்ஷன் குட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம தேவையானதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு அதிகமாக உள்ளது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா குளோபலைசேஷன் சொல்லக்கூடியது. இதில் வந்து நம்ம இம்போர்ட் அதிகமாக நமக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? டாரிஃப் பேரியர், அதாவது வரி போடுறாங்க இல்லையா, அந்த வரியை வந்து குறைப்பதன் மூலிமா நம்ம இங்கே வந்து இம்போர்ட் வந்து தாராளமயமாக்க முடியும், அதாவது இம்போர்ட் ஈஸியாக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. குளோபலைசேஷனுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு செய்கிறது. அடுத்தது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நேரடியாக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு பண்ணால் அது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடை வந்து இங்கே நம்ம அனுமதிக்கிறது நம்ம நாட்டில். அதுதான் குளோபலைசேஷனுடைய மிக முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு we are going to know about what is the position of Indian economy. இந்தியன் எக்கனாமியோடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஜிடிபியோடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா சைனாவுடைய வேர்ல்டு. இந்தியாவுக்கு வந்து ஒரு கலரும் சைனாவுக்கு ஒரு கலரும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இப்போ சைனா வந்து 5th பொசிஷனில் இருந்தது. அந்த சைனாவை பின்னாடி தள்ளிட்டு இந்தியா வந்து முன்னாடி போயிடுச்சு ஜிடிபியில். அதான் உங்களுக்கு இந்த சார்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் October 2016, GDP of India in 2016 at current prices was $2,251 billion. பாருங்கள்,
இந்தியாவுடைய வேர்ல்டு லெவலில் ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அவன் என்ன சொல்கிறான்னா 2016 இந்தியாவுடைய ஜிடிபி ரேட்னால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய அதாவது கரண்ட் ப்ரைஸஸ் நடப்பு ஆண்டினுடைய விலையில் சொல்கிறான். அதை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2251 பில்லியன் இருக்குது அப்படிங்கிறான். சரி சார், இது வந்து இந்தியாவுடைய பர்சன்டேஜில் வேர்ல்டு சொல்லியாச்சா கரண்ட் ப்ரைஸ் ரேட்டில். அடுத்ததாக எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸில் பரிமாற்ற விகிதத்தினுடைய அடிப்படையில் ஒரு பொருளை வந்து நம்ம நாட்டில் உள்ளதை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க நாட்டோட பொருள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பேசிஸில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 2.99% மட்டும்தான். இதே பாப்புலேஷனை கம்பேர் பண்ணி பாருங்களேன், இந்தியா வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் கூட ஜிடிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்க்கும்போது 2.9 தான் இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து 17.5% இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா, இந்த உலகத்தில் உள்ள சர்ஃபேஸை வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவுடைய ஷேர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2.4% வந்து இந்தியாவுடைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. 2016 இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி, 7வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய உலக அளவில் 7வது மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ள நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா. இந்தியா வாஸ் த 3rd பொசிஷன் ஆஃப்டர் சைனா அண்ட் ஜப்பான் அமாங் த ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏஷியா கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சைனா, 2வது ஜப்பானு, அடுத்ததாக 3rd பிளேஸில் ஏஷியா கான்டினென்ட்டில் பொறுத்தளவுக்கு ஏஷியன் கண்ட்ரியில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஏஷியாவுடைய டோட்டல் ஜிடிபியில் இந்தியாவுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.50%. இது வந்து 2016 நம்ம கொடுத்த கால்குலேஷன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரீஃபார்ம். தொழில்துறையில் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம அதை பார்க்க போகிறோம். The Prime Minister of India announced a new industrial policy on July 24, 1991. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய தொழிற்துறை கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ பாலிசி ரேடிக்கலி லிபரலைஸ்டு த இண்டஸ்ட்ரியல் பாலிசி இட் செல்ஃப். அப்போ ஏற்கனவே உள்ள தொழில்துறை வந்து கொஞ்சம் தாராளமயமாக்குனுச்சு. புதுசாக வந்த நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணுச்சு. அப்புறம் டீரெகுலேட்டட் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் சப்ஸ்டான்ஷியலி, ஒரு போதுமான அளவுக்கு டீரெகுலேட் பண்ணியிருக்காங்க. டீரெகுலேட்னால் முறைப்படுத்தாமல் விட்டுருக்காங்க. த பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வேர் டு ப்ரமோட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் பியூரோக்ராட்ஸ். அதிகாரத்தினுடைய கைப்பிடியில், அதாவது சில மக்கள் கையில் இருந்த அதிகாரத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருந்த சில தொழிற்சாலைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து விடுவிச்சிருக்காங்க. இதான் என்னுடைய பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. மிக பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தின் பிடியில் இருந்த சில தொழிற்சாலைகளை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே நேரத்தில் டு அபாலிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வெளிநாட்டிலேருந்து வந்து இப்போ முதலீடு பண்ணுறாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் நேரடி அந்நிய முதலீடுன்னு சொல்லுவோம். அதில் இருந்த கட்டுப்பாடுகளை வந்து நீக்கியிருக்காங்க. டு லிபரேட் த இண்டிஜினியஸ் என்டர்பிரைஸ் ஃப்ரம் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட். அப்போ இண்டிஜினியஸ் என்டர்பிரைஸ் என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பேர், உள்நாட்டு நிறுவனங்களுக்கு பேர் இண்டிஜினியஸ் என்டர்பிரைசஸ். இப்போ எம்ஆர்டிபி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பின்னாடி படிக்க போகிறீங்க அது என்னென்னு. அதில் அது விதித்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கிறது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோடைய வேலையாக இருந்திருக்கு. அப்புறம் டு மெயின்டைன் எ சஸ்டைன்டு க்ரோத் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ உற்பத்தி திறன்லையும் வேலைவாய்ப்புலையும் ஒரு நீடித்த வளர்ச்சியை இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்துச்சு. அதே நேரத்தில் டு அச்சீவ் இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ். அப்போ சர்வதேச நாடுகளோடு போட்டி போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வந்துச்சு. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவார்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி we are going to see. The policy has brought changes in the following aspects of industrial regulation. First one பாருங்களேன், industrial delicensing, deservation of the industrial sector, public sector policy, abolition of MRTP Act, foreign investment policy and foreign technology policy. We are going to know one by one. First one, the industrial delicensing policy. The most important objective of the new industrial policy of 1991 was the end of the industrial licensing or the license raj or red tapeism.
அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி உள்ள இண்டஸ்ட்ரியல் பாலிசியின் படி எந்த ஒரு ப்ரைவேட் செக்டாராக இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கும் லைசன்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அண்டர் த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசிஸ் ப்ரைவேட் செக்டார் ஃபர்ம்ஸ் ஹேவ் டு செக்யூர் லைசன்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ முன்னாடி உள்ள இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன சொல்லியிருக்கு, நீ ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணுன்னா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லுது. ஆனால் இப்போ வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்லிடுது, லைசன்ஸ் அது மாதிரி வாங்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார். இப்போ முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரோடைய பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் வாஸ் கிவன் ரிசர்வேஷன் எஸ்பெஷலி இன் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ். அப்போ மூலதன பொருட்களை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைக்கும் மிக முக்கியமான தொழிற்சாலையும் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார்ட்ட மட்டும்தான் கொடுத்துருப்போம். அவனுக்கு மட்டும்தான் அதை ரிசர்வ் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த வந்து இப்போ நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தது மூலமா ரிசர்வேஷன் பண்ணது மூலமா என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது போன்ற துறைகள் ப்ரைவேட் செக்டாருக்கும் கொடுத்துட்டான். ஒரு ஒன்லி 3 செக்டார் மட்டும்தான் பப்ளிக் செக்டார்கிட்ட இருக்குது. மற்றது எல்லாமே ரிமைனிங் ஆல் த செக்டார் வேர் ஓப்பன் டு த ப்ரைவேட் செக்டார். அந்த பப்ளிக் செக்டார்ட்ட அதாவது அரசாங்கம் மட்டும் எடுத்து நடத்தக்கூடிய செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, அப்புறம் மைனிங் அண்ட் ரயில்வே, இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டருக்காக ரிசர்வ் பண்ணுறாங்களே தவிர மற்ற எந்த செக்டாருமே எந்த இண்டஸ்ட்ரீஸுமே பப்ளிக் செக்டாருக்கு ஒதுக்கலை. அதில் பப்ளிக் செக்டார் இருந்தாலும் கூட ப்ரைவேட் செக்டாரும் வர்றாங்க. அப்போ அட்டாமிக் எனர்ஜி, அணு ஆற்றல், மைனிங், சுரங்கம், ரயில்வே இதெல்லாம் தான் பப்ளிக் செக்டார் வந்து இருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே ப்ரைவேட் செக்டார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ஸு. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டார் சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஹான்சிங் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த செக்டார். அந்த செக்டாரினுடைய திறமையும் போட்டியும் அதிகப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த கவர்மெண்ட் ஐடென்டிஃபைடு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ப்ரியாரிட்டி ஏரியாஸ் ஃபார் த பப்ளிக் செக்டார் டு கான்சன்ட்ரேட். எந்தெந்த துறையில் வந்து அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தணும், எந்தெந்த துறையில் வந்து அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குங்கிறத முதல்ல என்ன பண்ணிக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதான் பிஎஸ்யூ. பிஎஸ்யூனா என்ன, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் வேர் சோல்ட் டு த ப்ரைவேட் செக்டார். அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த செக்டார் என்ன பண்ணணும், ப்ரைவேட் செக்டார்கிட்ட விற்றுடணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் இந்த ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்ஸு. அடுத்ததாக அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட். அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 ஹேஸ் அபாலிஷ்டு த மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட். அதான் எம்ஆர்டிபி. எம்ஆர்டிபின்னா என்ன தெரியுங்களா, மோனோபோலி அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். இது வந்து 1969 கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரி சார், 2010 காம்படிஷன் கமிஷன் ஹேஸ் எமர்ஜ்டு. 2010 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போட்டி குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, இது வந்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸை, போட்டி மனப்பான்மையை கண்காணிக்குது. வாட்ச் டாக்னா கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த காம்படிட்டிவ் கமிஷன். அப்போ இந்த எம்ஆர்டிபி ஆக்ட், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணுறதும் இதனுடைய நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த பாலிசி caused big changes including emergence of strong and competitive private sector and a sizable number of foreign company. இப்போ இந்த பாலிசி வந்ததுனால என்ன ஆணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ப்ரைவேட் செக்டார்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் அண்டு காம்படிட்டிவ் வந்துச்சு, ஒரு வலிமையான ஒரு போட்டி மனப்பான்மை. அதாவது யார் முன்னாடி அந்த ஃபீல்டில் நிற்கிறது, யார் வந்து குவாலிட்டியான குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அவங்களுக்குள்ளேயே போட்டி அதிகமானுச்சு. அதே நேரத்தில் நிறைய இந்தியாவில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களும் வர தொடங்குச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. சரி சார், இந்த எக்கனாமிக் ரிஃபார்முடைய மேஜர் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட் கார்பெட் வெல்கம் டு த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி. அதாவது வெளிநாடுகள்லேருந்து முதலீடும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் சரி, இந்தியாவுக்கு நம்ம வந்து வெல்கமிங் பண்ணுறது தான் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியோடைய நோக்கம். திஸ் மெஷர் ஹேஸ் என்ஹான்ஸ்டு த இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் அண்ட் இம்ப்ரூவ்ட்
பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இந்த கண்ட்ரி. இப்போ அந்த நாட்டில் என்னென்னு கண்டுச்சுன்னா ஒரு தொழில்துறையில் போட்டியும் உருவாக்கி விட்டுச்சு. இங்கே வந்து நிறைய தொழில்துறை வளர்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் எஃப்டிஐ அண்டு எஃபிஐ வேர் அலவுடு. நேரடி அந்நிய முதலீடை இங்கே வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். இன் 1991 the government announced a specified list of high technology and high investment priority industries wherein atomic permission was granted for the foreign direct investment up to 51% foreign equity. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த துறைக்கு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹை டெக்னாலஜியும் தேவையோ அந்தந்த துறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்டிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த துறைக்கு அதிகமான முதலீடும் அதிகமான தொழில்நுட்பமும் தேவைப்படுதோ அந்தந்த துறைக்கு வந்து டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்நிய முதலீடை செஞ்சுக்கலாம். அதனுடைய பங்கு எவ்வளோ இருக்கலாம், ஈக்விட்டி எவ்வளோ இருக்கலாம், 51% இருக்கலாம். அப்படிங்கிறத இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருக்கு. அப்புறமே என்ன பண்ணாங்க, 51% 74% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து ப்ரைவேட் செக்டாரே அதை எடுத்துக்கலாம். எஃப்டிஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவனுடைய முழு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே 100% அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஃபாரின், அதாவது ஒரு ஃபாரின் என்டர்பிரைஸே வந்து இங்கே இந்தியாவில் இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டுங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்க கேட்டாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சர்வதேச அளவில் உள்ள நிறுவனங்களில் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு தேவையான துறைகளில் செலக்டட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து அந்நிய முதலீடை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டுங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இப்போ நம்ம லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தோம் இல்லைங்களா. சரி சார், இது இந்த மூன்று வந்ததுனால அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, since the inspection of economic reforms, Indian economy has achieved a remarkable rate of growth in industries and the service sector. இப்போ இந்த ரீஃபார்ம் எல்பிஜி வந்ததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்துறையாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டாராக இருந்தாலும் சரி, ரெண்டு இதில் வந்து மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க சேஞ்சஸ் வந்துச்சு. ரைட், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் திஸ் growth process bypassed the agriculture sector which showed sharp deceleration in the growth rate 3.62% during 1984-85, 1995-96 to 1.97%. பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரிக்கும் சர்வீஸ் செக்டாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 84லேருந்து 96 வரைக்கும் அதனுடைய க்ரோத் ரேட் என்ன இருந்திருக்கு, 3.62 இருந்த க்ரோத் ரேட்டு 95லேருந்து 2005 வரைக்கும் என்ன இருக்குது, அப்படியே டபுளாக குறைஞ்சிருக்கு, 1.97% குறைஞ்சிருக்கு. ஸோ திஸ் செக்டார் ஹேஸ் ரெக்கார்டட் wide variation in yield and productivity and there was a shift towards cash crop cultivation. அப்போ மிகப்பெரிய அளவில் அதனுடைய உற்பத்தி திறன்லையும் சரி, அதனுடைய மகசூல்லையும் சரி, ஹார்வெஸ்டிங் அதனுடைய அவுட்புட்லேயும் சரி, அதனுடைய ப்ரொடக்டிவிட்டிலையும் சரி பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. பெரிய அளவில்னா சரிவு, மிகப்பெரிய சரிவு அக்ரிகல்ச்சர் செக்டாரில். அதன் விளைவாக என்ன ஆகுன்னு கேட்டாங்கன்னா, ஃபுட் கிராப்ஸ்க்கு பதிலாக, உணவு தானியங்களுக்கு பதிலாக எல்லோரும் எதை நோக்கி போயிட்டான், பணப்பயிர்னு சொல்லக்கூடிய கேஷ் கிராப் கல்டிவேஷனுக்கு தள்ளப்பட்டான். அதை வந்து கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டான். மோரோவர் அக்ரிகல்ச்சர் இன்டெப்டட்னஸ் pushed several farming households into poverty and some of them resorted to extreme measures like suicide. அதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கடன்காரனானோம். அதனால் ரொம்ப விவசாயிகள்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கே தெரியும், டெல்லியில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக வேளாண் சட்டத்தை எதிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் போராடிட்டுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ கடன் சுமை அதிகமாகுது, அதனால் அவனுக்கு வறுமை ஏற்படுது. கடன் தொல்லை தாங்கலை, உடனே என்ன பண்ணிக்கிறான், சூசைட் அளவு வரைக்கும் அவன் போக வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஆளாயிருக்கான். அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. அதாவது வேளாண் சார்ந்த பொருட்களை வந்து
பொருட்களுக்கான ஒரு மார்க்கெட் கமிட்டி. சரி சார், இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. இது மூலிமா என்ன பண்ண போகிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து விற்பனை செய்கிறதுக்கும், அப்புறம் அதே நேரத்தில் ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டப்பயிர்கள், லைவ் ஸ்டாக்னால் கால்நடை சார்ந்த பொருட்கள், இது எல்லாத்தையுமே வந்து ட்ரேடுக்காக, அதாவது வியாபாரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, டு ப்ரமோட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் த ஆம்பிட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். விவசாயத்துறையில் பப்ளிக் செக்டாரும் ப்ரைவேட்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்து செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. செகண்ட் ஒன்று, டு ப்ரொவைட் மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் டு ஃபார்மர். அப்போ அவனுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து சந்தைகளை கூடுதலாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் அவனுக்கு கொடுக்குறது, அதாவது விரிவான சேவை அவனுக்கு வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. தேர்டு ஒன்று, டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைஸிங் சிஸ்டம் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் மார்க்கெட் இன் ஏ டிரான்ஸ்பரண்ட் மேனர். இப்போ என்ன தெரியணும், விலை நிர்ணயிக்கிறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, எது வந்துக்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குங்கிறத வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுங்கிறதையும் கொண்டு வர்றத வெளிப்படைத்தன்மையை வந்து விலை நிர்ணயத்துலையும் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லையும் சொல்லக்கூடியது வந்து இந்த ஏபிஎம்சி தான். அடுத்த ஃபோர்த் ஒன்று, டு என்ஷூர் பேமெண்ட் டு த ஃபார்மர் ஃபார் த சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் த சேம் டே. என்ன பண்ணணும், இப்போ பொருட்களை விற்பனை பண்ணிடுறான், அந்த விற்பனைக்கான அந்த பணத்தை அன்னைக்கே, இல்லைங்களா, இப்போ ஒரு 100 பேக்கேஜ் வந்து கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் கொடுக்குறான் அப்படின்னா, அந்த 100 பேக்கேஜுக்கான என்ன ப்ரைஸோ அதை அன்றைக்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறத இது வந்து என்ஷூர் பண்ணுது. டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், வேளாண் துறை சார்ந்த நடவடிக்கைகளை வந்து மேம்படுத்துறது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. டு டிஸ்பிளே டேட்டா ஆன் அரைவல் அண்ட் ரேட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் டைம் டு டைம் இந்த மார்க்கெட் ப்ரிவைலிங். அப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸினுடைய ரேட் என்ன, மார்க்கெட்டில் அதனுடைய ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு ஒவ்வொரு காலையில் என்ன ரேட்டு, மதியம் என்ன ரேட்டு, கூட இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ டிஸ்பிளே பண்ணுறது, அதாவது மக்களுக்கு தெரிவிக்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டியுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரி, இது வரைக்கும் இன்றைக்கி போதும். இதை மட்டும் பார்த்துங்க, படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.